சிம்மம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் என்னென்ன நற்பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கறது இந்த பதிவுல பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது திருக்கணித முறைப்படி ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாமே முக்கியமான கிரக பயிற்சிகள். அது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சேம் டைம்ல குறுகிய கால இடைவெளியில நடக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப நடக்கிறது. சோ இந்த முறை நடக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி, அடுத்த மாசம் வரக்கூடிய குரு பயிற்சி, போன மாசம் நடந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியினால உங்களுக்கு முக்கியமா ராகு கேதுவனால என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பதில பார்க்க போகிறோம். சோ ராகு கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி பாத்தீங்கன்னா விலகிருச்சு. அஷ்டம சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி விலகிட்டார். ஆனாலும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அமர போகிறார். அதே சமயம் 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு அமர போகிறார். இதுல நெகட்டிவ் பலன்கள் அதிகமா அல்லது பாசிட்டிவ் பலன்கள் அதிகமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெகட்டிவ் கொஞ்சம் அதிகம் தான். உடனே பயப்படாதீங்க. அஷ்டம சனி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ ஜென்ம கேது, சப்தம ராகு, இதுல நெகட்டிவ் இன்னும் அதிகம்னு சொல்றீங்களா சார், என்ன சார் பண்றதுன்னு பயப்படாதீங்க. உங்களுடைய சுயஜாதகத்துல எந்த அமைப்புல நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பதிவுல ஒரு 4 உதாரண ஜாதகமே கொடுக்க போறேன். அதாவது எந்த காலகட்டத்துல பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கெடுபலன்கள் பெருசா இருக்காது, பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறதையும், எந்த காலகட்டத்துல பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கணும், ரொம்ப இது கவனமா இருக்குங்கிறதும் கடைசியில பார்க்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் ராகு கேதுவினுடைய இந்த ஒரு நிலைப்பாடு மூலியமாக, ஏன்னா ஜென்மத்துல வரக்கூடிய கேது பாத்தீங்கன்னா நீதி நேர்மைன்னு வாழக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி போட்டு குடைஞ்சு எடுத்துருவார், இதுல மாற்று கருத்தே கிடையாது. முக்கியமா இந்த காலகட்டத்துல நீங்கள் நல்லவராக இருந்தாலும் சரி, கெட்டவராக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆயிருச்சா கண்டிப்பா கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். அந்த பிரச்சனை வாழ்க்கையை கடந்து வர முடியுமா அல்லது அந்த பிரச்சனை வாழ்க்கையிலிருந்து வராம தடுக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சுயஜாதகம் பொறுத்துதான். ஏன்னா பலருடைய ஒரு திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பிரிவினை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்துல முடிஞ்சா கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. அதாவது புதிதா கல்யாணம் பண்ண போறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? நல்ல வரன் வந்தாலும் சரி, நல்ல பொண்ணு வந்தாலும் சரி, பொருத்தம் இருந்தாலும் சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்கனாலும் சரி, வீட்டுல பார்த்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா சூப்பர் குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பக்காவா இருந்து பண்றீங்கனாலும் சரி, இந்த காலகட்டம் திருமணத்திற்கு உகந்தது கிடையாது உங்களுடைய ராசிப்படி. ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்துல என்ன நடந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு உங்க சுயஜாதகத்துல இருந்துச்சு அப்படின்னா சர்வ நிச்சயமா பாத்தீங்கன்னா அங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை தந்தாலுமே கண்டிப்பா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள், பிரிவினை கொடுக்காது, இதுல மாற்று கருத்தே இல்லை. சோ இந்த டயத்துல ரொம்ப முக்கியமான பலன்கள்னா இது ஒண்ணு மட்டும்தான். மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா மேஜர் பலன்கள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஜென்மத்துல கேது வர போறதுனால மன இறுக்கம் அதிகரிக்கும். மன இறுக்கம் அதிகரிக்கணும்னா இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வைங்க, சரியா படிக்க முடியாம கஷ்டப்படுவீங்க. வேலைக்கு போறவங்களா இருக்கீங்கன்னு வைங்களேன், வேலைக்கு சரியா போக முடியாம பாத்தீங்கன்னா வேலையில கவனம் செலுத்த முடியாம கஷ்டப்படுவீங்க. இப்ப தொழில் பண்றீங்க, தொழில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை பாத்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். குடும்ப தலைவியா இருக்கீங்க, சோ வீட்டு பொறுப்புகள்லாம் எடுத்து பண்றதுக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா கஷ்டப்படுத்தும். எல்லா இடத்துலயுமே கோபம் கொடுக்கும், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மந்தத்தனமா என்ன பண்றதுன்னே தெரியல, மனசு ஒரு மாதிரி அலப்பாஞ்சிட்டே இருக்குது, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தொந்தரவுல கொடுத்துட்டு இருக்கும், சரிங்களா? இதுல ஒரே ஒரு பிளஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இவ்வளவு நடந்தாலுமே உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்காங்க. இந்த ராகு கேதுனால உங்களுக்கு நெகட்டிவ் இருந்தாலுமே 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிதி நிலைமை கண்டிப்பா கை கொடுத்து காப்பாத்திரும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், பொருளாதார நிலை சாதகமாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும், முதலீடு செய்ய முடியும். அதே சமயம் பாத்தீங்கன்னா நிதி சுமைகளை தணிப்பதற்கு பாத்தீங்கன்னா சிலருக்கு புதிய கடன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய கடனை அடைச்சு புதிய கடனை பாத்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி தொழிலாகட்டும் வேலையாகட்டும் அதுல அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம கேது இருக்கிறதுனால என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம வாய்ப்புகளை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது இருக்குது. எதிர்கால திட்டங்களை பொறுத்தளவு பிளானை எப்பவுமே வெளியே சொல்லாதீங்க. பிளான் சொன்னா இந்த டயத்துல மாட்டிக்குவீங்க. அந்த பிளான் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்க கூட இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டு அந்த பலனை அனுபவிச்சுக்குவாங்க, நீங்க அதுல ஃபெயில் ஆயிருவீங்க, சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா படிப்பை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிக்கிற மாதிரி இருக்கும். படிப்புல ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தணும்.
விளையாட்டு புத்தி நிறைய வரும், அல்லது மந்தத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுயஜாதக அமைப்பு படி என்ன பண்ணலாங்கிறத பார்த்து பண்ணிக்கோங்க. ஆரோக்கியம் பொறுத்தளவு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கிட்னி சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேஜரா அஃபெக்ட் ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. சார் இப்ப எல்லா சிம்மராசிக்குமா அப்படின்னா கிடையாது. யாருடைய சுயஜாதகத்துல எல்லாம் அதுக்கான காலகட்டம் இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப மத்தவங்களுக்கு என்ன சார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுடைய பேசிக் ப்ராப்ளம் டைஜஷன் ஆகாம கஷ்டப்படுறது. மேஜர் ப்ராப்ளம் அங்க ஆபரேஷன் பண்ற அளவுக்கு போறது. சோ மேஜர் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சிம்மராசிக்கும் கிடையாது, சிலருக்கு உண்டு. அதே மாதிரிதான் கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குமே. ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் லெவல்ல இந்த டயத்துல வந்து அதிகமா சாப்பிட்டு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து, அல்லது அதிகமா சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா லூஸ் மோஷன் போறது, அடிக்கடி லூஸ் மோஷன் போறது, நைட்டு தூங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்க முடியாம கஷ்டப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சோ இதுல எல்லாம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கவனமா முடிச்சுக்கோங்க. முக்கியமா அதிகப்படியான கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுத்துக்காதீங்க. இந்த காலகட்டத்துல அது உங்களுக்கு வந்து மேற்கொண்டு தொந்தரவுகளை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த காலகட்டத்துல உடற்பயிற்சி டெய்லி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி நல்ல விதமா டெய்லி பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா கொடுக்காது. அஷ்டம சனி நெகட்டிவா கொடுக்கலனாலே ராகு கேதுகளும் நெகட்டிவா குறைச்சுக்கும். ராகு கேது நெகட்டிவா கொடுக்கல அப்படின்னா குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதிகமா கிடைக்கப்படும். இதுதான் சிம்பிள் லாஜிக். இந்த லாஜிக்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா குடும்பம் அப்படி சொல்லி பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி குடும்பத்துல பிரச்சனைக்குரிய காலகட்டம் தான், மாற்றுக்கிறது இல்ல. அதனால முன்னாடி சொன்ன இந்த ஃபார்மெட் உடற்பயிற்சி பண்ணுங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா டயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு எக்ஸசைஸ் ஒரு 1 hour பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மலை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. நெகட்டிவ் எல்லாமே குறைஞ்சி பாசிட்டிவா கிடைக்க பெறுவீர்கள். இது வந்து உங்களுக்கு சுயஜாதக அமைப்புப்படி எவ்வளவு கெடுதல் தரக்கூடிய காலகட்டமா இருந்தாலும் அந்த கெடுதலை இது கண்டிப்பாக பாதி அளவாவது நிச்சயமாக குறைச்சிடும். சோ இப்ப சொல்லப்பட்டதுல கெடுபலன்கள் ஜாஸ்தியா இருக்குது, நன்மைகள் ரொம்ப குறைவா இருக்குதுனாலுமே இதுல நன்மைகள் மட்டுமே எங்களுக்கு கிடைக்கணும் சார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு 1989 ஆகஸ்ட் மாசம், 1980 பிப்ரவரி மாசம், இந்த காலகட்டத்துல பிறந்த சிம்மராசி அன்பர்கள் நன்மைகளை பெரிதா எதிர்பார்க்க முடியாது. தீமைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். பட் இதுவே வந்து 1986 ஜூலை மாசம், 1982 மே மாசத்துல பிறந்திருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு தீமைகள் மிக மிக குறைவாகவும் நன்மைகள் மிக மிக அதிகமாகவும் கிடைக்க பெறுவீர்கள். அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. இதுல உங்களுடைய லக்னம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன பாலினம், என்ன வயது, இதை பொறுத்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் எந்த அளவுக்கு அதிகமா கிடைக்கும், எந்தெந்த வகையில கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீமைகள் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அது எப்படி கிடைக்கும், எந்தெந்த வகையில கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்து தீர்மானிக்க முடியும். சோ வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன்கள்ல பொதுவா சொல்லப்பட்ட பலன்கள்ல நெகட்டிவ் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. சுயஜாதகம் நல்ல வலுவா இருக்குது அப்படின்னா, இப்ப நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிள் படி உங்களுடைய ஜாதகம் சுயஜாதக படி உங்களுக்கு மேட்ச் ஆகி வந்துருச்சு அப்படின்னா, சுயஜாதகத்துல நன்மைகளை அதிகமாய் பெறக்கூடிய அமைப்புல உங்க ஜாதகம் இருந்துச்சுன்னா அஷ்டம சனி பயப்பட தேவையில்லை, ஜென்மக்கு எது பயப்பட தேவையில்லை, சப்தம ராகு பயப்பட தேவையில்லை, லாப குரு அதை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஜாம்னு உட்கார்ந்துருங்க. சூப்பரா இருப்பீங்க. வாழ்த்துக்கள்.